அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது அஷ்டமி நாட்களில் நாம் பைரவருடைய வழிபாடை செய்வோம். முக்கியமாக பைரவருக்கு இந்த தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், முக்கியமாக நமக்கு பைரவர் துணையாக இருப்பார், கடன் பிரச்சனை தீரும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான வழிபாடு நாம் இன்றைக்கும் பைரவருக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு இந்த உகந்த நாட்களில் அவருக்கு பூஜை செய்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டிய வரம் கூட கிடைக்குமா. அந்த வகையில் நாம் இப்போ ஒரு அரிய வீடியோ காட்சியை நம்ம இதில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே பைரவருக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவபெருமானுடைய அம்சமான இந்த பைரவர் பற்றிய அரிய தகவல்களை நான் இன்னும் இந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். நீங்கள் பைரவருடைய வழிபாடு கொண்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், முக்கியமாக கடன் பிரச்சனை இருக்குது, தொழிலில் பிரச்சனை இருக்குது, என்னால் வாழ்க்கையில் முன்னேறி வரவே முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பரிகார பலன்கள் சொல்லுவாங்க. நிச்சயமாக உங்களாலையும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வாழ முடியும். சரி, நம்ம இப்போது தேய்பிறை அஷ்டமியில் நடந்த மிக பெரும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதை வீடியோ காட்சியாக முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் பைரவருக்கு அழகான அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைக்கு இருக்கக்கூடிய பைரவரை பார்த்துட்ருக்கோம். இந்த நிலையில் பைரவருடைய வாகனமான இந்த நாய் அங்கு ஒரு சத்தத்தை எழுப்பி கொண்டு இருக்கிறத தான் பார்க்குறோம். அங்கு பைரவருக்காக மந்திரங்கள் சொல்லப்படுது. அந்த மந்திரங்கள் மந்திரங்கள் ஓதப்படப்பட இந்த கால பைரவருடைய வாகனமும் சேர்ந்து அவர்களோடு மந்திரம் சொல்லி அந்த கடவுளை அழைப்பது போல ஒரு காட்சியை தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமான இந்த உயிரினத்திற்கு எப்படி அந்த கடவுளினுடைய ஒரு அதிசயங்கள் தெரியுது, கடவுள் பற்றிய ஒரு வழிபாடு முறை தெரியுது. அவங்க மந்திரங்கள் சொல்றாங்க. அதோடு சேர்ந்து இந்த நாயும் சேர்ந்து மந்திரம் சொல்லுவது போல அந்த ஓசைக்கு ஏற்றார் போல அவர்களுடைய சேர்ந்து அந்த சத்தத்தை எழுப்பக்கூடியது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே கால பைரவரை மனதார நினைத்து உங்க மனசுல என்ன வேண்டுதல் இருந்தாலும் உடனே வேண்டிக் கொள்ளுங்க. நிச்சயமா நடக்கும். நாம இப்போ கால பைரவர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதே போல இது ஒரு அரிய வீடியோ காட்சி அப்படின்னு சொல்லலாம். பைரவருக்கு நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பா தேய்பிறை அஷ்டமியில அப்படின்னு பார்த்தோம். பைரவருக்கு விரதம் இருக்கக்கூடிய நாளில் பகலில் நம்ம ஒரு பொழுது மட்டும் உணவு சாப்பிட்றது நல்லது. இரவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இப்படி முறையாக விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கேட்ட வரங்கள் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பிட்டு தேய்பிறை அஷ்டமி சிவ வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குறிப்பாக சிவபெருமானுடைய ருத்ர வடிவமான கால பைரவரை வழிபட வேண்டிய நாள். பைரவருக்கு மிகவும் உகந்த இந்த நாளில் நாம் பைரவரை வழிபட்டு அவருடைய அருளை முழுமையாக பெற முடியும். கோவிலுக்கு போய் பைரவரை தரிசிக்க முடியல அப்படின்னா கூட வீட்டில் இருந்தே பைரவரை வழிபடலாம். அஷ்டமி திதியில் வீட்டிலேயே தீபம் ஏற்றி மனதில் பைரவரை நினைத்து பைரவ மந்திரத்தை உச்சரித்து வழிபட துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நவகிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சதுர்கால பைரவருக்கு செவ்வரளி பூவால் 9 வாரங்கள் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்லது. வறுமை நீங்கி தேய்பிறை அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமம் அதே போல் அர்ச்சனை செய்து 11 பைரவ தீபங்கள் ஏற்றுவது சிறப்பு. 11 பைரவ தீபங்கள் அதே போல் இழந்த செல்வத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 11 அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பைரவ தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகை ஒரு சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுறது. சனி தோஷம் நீங்கள் பைரவருக்கு 9 சனிக்கிழமைகளில் சிகப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து 4 பைரவ தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப நல்லது.
அதாவது சனி தோஷம் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பைரவருக்கு 9 சனிக்கிழமைகளில் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். அதாவது சிகப்பு நிறத்தில் என்ன பூக்கள் இருக்கிறதோ அந்த பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். மேலும் 4 பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. அதே போல் திருமணங்கள் நிறைய பேருக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, திருமண வரன் அமையலை, நீண்ட நாட்களாக நாங்கள் வரன் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் திருமண தடை நீங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடைபாலை சாற்றி அர்ச்சனை செய்வது நல்லது. வீட்டில் செல்வம் செழிக்க தேய்பிரை அஷ்டமிகளில் சதுர்கால பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அல்லது 108 காசுகளால் அர்ச்சிக்கலாம். அந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைக்க செல்வம் செழிக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரி, தேய்பிரை அஷ்டமியில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபட்டு வந்தோம், வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா தடைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். பைரவருக்கு மிளகு கலந்த சாதம் மற்றும் தயிர் சாதம் நைவேத்தியமாக செய்வது மிக மிக சிறப்பு. பைரவருக்கு வடைமாலை சாற்றி வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா வழக்கு முதலான சிக்கல்களில் இருந்து கூட நம்மளால் வெளியே வர முடியும், பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்கும். ஸ்ரீ பைரவரை வணங்குறதால வறுமை மற்றும் பகைவர்களுடைய தொல்லை நீங்கும். மேலும் வியாபார முன்னேற்றம், தன லாபம், ஐஸ்வர்யங்கள் இவை அனைத்தும் கிடைக்கும். பைரவருக்கு நாம் மிளகு கலந்த இந்த அன்னம் மற்றும் வடையை நெய்வேத்தியமாக படைக்கிறது மிக மிக சிறப்புங்க. இது மாதிரி நீங்களும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது போலவே இந்த பைரவருக்கு வடைமாலை சாற்றி வழிபடுறது கூடுதல் பலனை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் ஆகியவற்றை தனித்தனியாக அகல் விளக்கில் ஊற்றி 5 தீபங்கள் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதாவது இலுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் இவற்றை தனித்தனியாக அவற்றை கலந்து நிறைய பேர் பஞ்சதீபம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்செண்ணெய்ன்னு சொல்லிட்டு கலந்து வைப்பாங்க. ஆனால் அப்படி வைக்காமல் தனித்தனியாக அகல் விளக்கில் ஊற்றி 5 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 6 தேய்பிரை அஷ்டமிகளில் சிவப்பு அரளிப்பூக்களால் பைரவரை அர்ச்சனை செய்து ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்து வழிபடலாம். அதாவது நாம் இந்த மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்து வழிபடும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இது போல் காலபைரவரை வழிபட்டால் தர வேண்டிய கடனாக இருந்தாலும் வாங்கிய பணத்தை நாம் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் அந்த 2 பிரச்சனையுமே தீரும். நாம் ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கீங்க, ஆனால் கடன் அடைக்கவே முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அதே போல் நமக்கு ஒருத்தங்க கடன் பிரச்சனை அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீண்ட நாட்களாக அதை வாங்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கனாலும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அது எல்லாமே சிறப்பாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எவ்வளவு பெரிய கடன்களாக இருந்தாலும் தீர்ந்து போகும். வயதானவங்களுக்கு நோயினால் உண்டான உபாதைகள் எல்லாம் தீரும். சனியினுடைய தாக்கம் தீரும். வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும். தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். எதிரிகள் தொல்லை நீங்கும். தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள், பாதிப்புகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு பைரவருடைய வழிபாடு. நீங்கள் இதுவரைக்கும் பைரவருடைய வழிபாடு செய்ததில்லை அப்படின்னா இனிமேல் நீங்கள் கடைப்பிடித்துட்டு வாங்க. முக்கியமாக தேய்பிரை அஷ்டமியில் கடைப்பிடித்துட்டு வாங்க. இனி வரக்கூடிய உங்களுக்கு நாட்கள் அனைத்தும் சிறப்பான நாட்களாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். காலமே உருவான பைரவருடைய திருவுருவத்தில் 12 ராசிகளுக்குமே அடங்கியிருக்கும். தலையில் மேஷராசியும், வாய்ப்பகுதியில் ரிஷபராசியும், கைகளில் மிதுனமும், மார்பில் கடகமும், வயிற்று பகுதியில் சிம்மமும், இடையில் கன்னியும், புட்டத்தில் துலாமும், லிங்கத்தில் மகரமும், தொடையில் தனமும், முழுத்தாளில் மகரமும், முழந்தாளில் மகரமும், காலின் கீழ்ப்பகுதியில் கும்பமும், அடித்தளங்களில் மீனராசியும் அமைந்திருக்கிறதால ஜாதக நூல்கள் இதை பற்றி தான் விளக்குது. இதனால் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் பைரவருடைய வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் நன்மையானதாகவே இருக்கும்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் காலபைரவர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.